இது தொடர்பான கருத்துக்களை தெரிவிப்பதற்காக ஓய்வு பெற்ற விமானி திரு அருள்மணி இணைந்திருக்கிறார். சார், லண்டனுக்கு புறப்பட்ட விமானம் குஜராத் அகமதாபாத்தில் விபத்திற்குள்ளாகி இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய பயணிகளை மீட்கக்கூடிய சூழல் தற்பொழுது உருவாகி இருக்கிறது. இந்த விபத்து முதல் கட்டமா எப்படி நடந்திருக்கும்னு எடுத்துக்கலாம் சார்? நானே 787ல கமாண்டரா இருந்தவன் தான்மா. நான் அருள்மணி பேசுறேன். நான் 787ல கமாண்டரா இருந்தவன் தான். இது எடுத்ததை நம்ம எப்படி நடந்திருக்கலாம், என்ன இருக்குங்கிறத சட்டுன்னு ஒரு ஐடியாவுக்கு வந்துட முடியாதுங்க. அதில் டேக் ஆஃப் ஆகும்போது என்ன வெதர் இருந்தது, என்ன ஆச்சு, எவ்வளோ வெயிட் இருந்தது வண்டியில, இதில் நிறைய நிறைய காரணங்கள் இருக்கு, காரணிகள் நிறைய இருக்குது. இல்லை அது எதுவும் தெரியாம டக்குன்னு இப்படிதான் இதனால தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் டேக் ஆஃப் ஆகி எவ்வளோ நேரம் ஆச்சு, எவ்வளோ நேரம் கழிச்சு இந்த பிளேன் இந்த சூழ்நிலைக்கு வந்ததுங்கிறது டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தெரியாம நம்ம சட்டுன்னு எந்த ஒரு காரணமும் இதுவாக தான் இருக்க முடியும்னு சொல்ல முடியாதுங்கம்மா. அப்ப ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் இல்லாம நம்மளால எதையும் நம்ம ஊர்ஜிதமா சொல்லிட முடியாது. ஆனா இப்போ ஒரு விமானம் எடுத்த சில மணி நேரத்திலேயே இந்த விபத்து நடக்குது. கொஞ்ச நேரத்துல இந்த விபத்து நடக்கும் பொழுது என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, என்னென்ன காரணங்களால இந்த விபத்து நடந்திருக்கலாம்னு நினைக்கிறீங்க? ஒரு நிமிஷம் டேக் ஆஃப் ஆன டைம் என்ன? 1:17 சார். 1 மணிக்கு 1:15 எடுத்திருக்காங்க. சரி, ஏர்பான் ஆறுது, அதுக்கு பேர் லிஃப்ட் ஆஃப்னு பேரு. பிளேன் மேல போகுது இல்ல, தரையிலேருந்து மேல போன நேரம் 1:17 ஆக்சிடென்ட் எப்ப ஆச்சு, எந்த நேரத்துல ஆக்சிடென்ட் ஆச்சு? நேரம் 1:20க்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு சார். 3 நிமிஷத்துலயே ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. சில நிமிடங்கள் சில நிமிடங்கள்ங்கும் போது காரணங்கள் நிறைய இருக்கலாமா. இன்ஜின் ஸ்டால் ஆயிருக்கலாம், இன்ஜின் ஃபெயிலியர் ஆயிருக்கலாம். ஏர்கிராஃப்ட் சடனா 3 நிமிஷத்துக்குள்ளால ஒரு பிளேன் டேக் ஆஃப் ஆன பிளேன் கீழே விழுதுன்னு சொன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. இதுதான் காரணம்னு உறுதியா இப்ப சொல்ல முடியாது. நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் வெதர் எப்படி இருந்ததுங்கிறது தெரியணும். அகமதாபாத்ல இந்த டைம் ஆஃப் ஆக்சிடென்ட் போது வெதர் எப்படி இருந்தது, எவ்வளவு வெயிட் இருந்தது, இந்த வண்டி எவ்வளவு வெயிட் எடுத்தாங்க அவங்க, இதுக்குள்ள நிறைய காரணங்கள் இருக்கு. இது சட்டுன்னு இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு நம்மளால உடனே வர முடியாதுங்கம்மா. ஹலோ சார், இப்ப 3 நிமிஷத்துல இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இப்ப எவ்வளவு ஹைட் அது பயணிச்சிருக்கும் சார் அந்த விமானம்? 3 நிமிஷம் என்ன, அதிகபட்சம் போனா 1500ல இருந்து 2500 அடி தான் போயிருக்க முடியும். மிஞ்சி போனா இப்போ ஒரு விமானம் டேக் ஆஃப் பண்றாங்க அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் முன்னாடியே செக் பண்ணுவீங்க சார்? டெக்னிக்கலா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கரெக்டா செக் பண்ணுவீங்க? வண்டி இந்த பிளேன் ஒன்னு டெல்லில இருந்து வந்திருக்கணும், இல்லைன்னா பாம்பேல இருந்து வந்திருக்கணும். எங்க இருந்து வந்திருந்தாலும் இதுக்கு ப்ராப்பரான டெக்னிக்கல் ஸ்டேட்டஸ் ஆஃப் தி ஏர்கிராஃப்ட் அது கண்டிப்பா அந்த இன்ஜினியர், யாரு டிபார்ச்சர் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க, அவர் கீழே இருக்கிற தொழில்நுட்ப வல்லுநர் இந்த பிளேன் பறக்கிறதுக்கு தகுதியா தான் இருக்குன்னு அவர் சர்டிஃபை பண்றாரு. அதுக்கு மேல கேப்டன் கமாண்டர் ஆஃப் த ஃபிளைட் அதனுடைய தொழில்நுட்ப அளவுல அந்த பிளேன்ல எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம ஃபிளைட்டுக்கு போகலாம். ஏன்னா இப்ப நீங்க அந்த வண்டி அகமதாபாத்ல இருந்து லண்டன் போற பிளேன் சொன்னீங்க, கரெக்டுங்களா? ஆமா சார். அப்போ அகமதாபாத்ல இருந்து லண்டன் போகணும்னா குறைஞ்சது ஒரு 9 மணி நேரம் பறக்கிறதுக்கு உண்டான எரிபொருள் அதுல இருக்கணும். அந்த எரிபொருள்லாம் கரெக்டா இருக்கா, வெயிட் சரியா இருக்குதா, அதெல்லாம் தானா ஒரு ஒரு விமானம் புறப்படுதுன்னா அது போகக்கூடிய தூரம், பறக்கக்கூடிய நேரம், அது எவ்வளவு வெயிட் எடுத்துட்டு போகுது, எவ்வளவு எடையை தாங்கிட்டு போகுது, இதெல்லாம் ஒரு கணக்குக்குள்ள வருதுங்க. அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தான் வண்டி அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஃப்ளையபிள் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. பறக்கக்கூடிய கண்டிஷன்ல இருக்கிற பிளேனை தான் இவங்க இந்த மாதிரி எடுத்துட்டு போக முடியும். ரெண்டாவது, இது டெல்லியில இருந்தோ பாம்பேல இருந்தோ தான் அந்த பிளேன் இங்க வந்திருக்கணும்னா அது கண்டிஷன் கரெக்டா தான் இருந்திருக்கும் அந்த பிளேன். அதுல எந்த பிரச்சனை இருந்திருக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. சரி, இப்போ ஹலோ சரி, இப்போ விமானம்ல விபத்து ஏற்படுது அப்படின்னா பொதுவா வெதர் ஒரு காரணமாக இருக்கலாம். சில சிச்சுவேஷன்ஸ்ல வெதர் காரணமா இருக்கும், இல்லைன்னா லேண்டிங் பண்ணும்போது விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கும். ஆனா இது டேக் ஆஃப் ஆகி ஒரு 3 நிமிஷத்துல விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன ரீசனா இருக்கும் சார்?
அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்காம, இதுதான் காரணம்னு இப்ப உடனே சொல்ல முடியாது இல்ல. நீங்களே இப்ப சொன்னீங்க, அப்ப இருந்த வெதர் காரணமா இருக்கலாம்னு. வெதர் என்ன மாதிரி வெதர் இருந்தது, என்ன மாதிரி அந்த வெதர் சூழ்நிலையில அன்னைக்கு காத்து எப்படி அடிச்சிட்டு இருந்தது, ரன்வே மழை பெஞ்சிட்டு இருந்ததா, ரன்வே ஈரமா இருந்ததா, இது மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு. வெயிட் எவ்வளவு வெயிட் அவங்க எடுத்திருக்கணும், எவ்வளவு வெயிட் எடுத்துக்கிட்டாங்க, அந்த பிளேன் அந்த நேரத்துல திடீர்னு இன்ஜின்ல ஏதாவது கோளாறு ஏற்பட்டிருக்கலாம். இதுல நிறைய காரணங்கள் இருக்குமா. இதுதான் காரணம், இதனாலதான் இந்த ஆக்சிடென்ட் இப்ப நடந்திருக்குங்கிறது இப்ப சொல்ல முடியாது. இதுவே லேண்டிங் வராங்க, லேண்டிங்ல வெதர் இப்படி இருந்தது, டச் டவுன் ஸ்பாட்ல இருந்து 2000 அடி தள்ளி போய் டச் டவுன் பண்ணாங்க, ரன்வேக்குள்ள நிறுத்த முடியாம போயிடுச்சுன்னா இது நம்ம ஓரளவுக்கு யூகிக்கலாம் இதுதான் காரணமா இருக்கும்னு. டேக் ஆஃப் போது ஃபுல்லி சர்டிஃபைடு ஏர்கிராஃப்ட், இது 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 ஃபிட் எனஃப் டு ஃப்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேன் சடனா டேக் ஆஃப் போது கிராஷ் ஆயிருக்கு அப்படிங்கிறது அவ்வளவு சுலபத்துல அக்செப்ட் பண்ணிக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. இப்போ இந்த சூழ்நிலையில இதுதான் காரணம்னு கரெக்டா சொல்ல முடியாதுங்கம்மா. இணைப்பில் கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நன்றி சார். விமானம் புறப்பட்ட 3 நிமிடங்களில் கீழே விழுந்து நொறுங்கி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. 3000 அடி உயரத்தில் சென்றபோது விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. குஜராத் அகமதாபாத்திலிருந்து புறப்பட்ட விமானம் சிறிது நேரத்திலேயே விபத்திற்குள்ளாகி நொறுங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். அகமதாபாத் அருகே விமானம் விபத்திற்குள்ளான பகுதிக்கு 90 பேர் கொண்ட மீட்பு படை வீரர்கள் விரைந்திருக்கிறார்கள். மேலும் அங்கு தீயணைப்பு வீரர்கள், ஆம்புலன்ஸ் போன்ற வாகனங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. குஜராத்தில் ஏர் இந்தியா பயணிகள் விமானம் விபத்திற்குள்ளாகியுள்ளது. மீட்பு பணிகளை துரிதப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. அகமதாபாத் விமான நிலையம் அருகே ஏர் இந்தியா பயணிகள் விமானம் விழுந்து நொறுங்கியுள்ளது. அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு சென்ற விமானம் சிறிது தூரத்தில் கீழே விழுந்து இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. அகமதாபாத்திலிருந்து லண்டனுக்கு பகல் 1:15 மணிக்கு புறப்பட்ட பயணிகள் விமானம் கட்டுப்பாட்டை இழந்து விபத்திற்குள்ளாகியுள்ளது. அகமதாபாத்தில் உள்ள மேகானி நகர் என்ற இடத்தில் குடியிருப்பு பகுதியில் விமானம் விழுந்து நொறுங்கியுள்ளது. விமான நிலையத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மேகானி நகரில் விமானம் விழுந்து நொறுங்கியுள்ளது. விமானம் கீழே விழுந்து தீப்பிடித்ததில் வான் உயரத்திற்கு கரும்புகை வெளியேறி வருகிறது. அங்கு ஆம்புலன்ஸ் வாகனங்கள், தீயணைப்பு வீரர்கள் ஆகியோர் தயார் நிலையில் இருக்கின்றனர். தீயை அணைக்கும் பணி விரைவாக நடைபெற்று வருகிறது. மேலும் மீட்கப்பட்ட பயணிகள் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். விமானம் விழுந்து நொறுங்கியதில் தீப்பிடித்ததால் வான் உயர அளவுக்கு கரும்புகை வெளியேறி வருகிறது. குடியிருப்பு பகுதிக்குள் இந்த விமானம் விழுந்திருப்பதால் அங்கு இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகளுக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. விபத்தில் காயமடைந்தவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். விமானம் புறப்பட்ட 3 நிமிடங்களில் கீழே விழுந்து நொறுங்கியுள்ளது. 3000 அடி உயரத்தில் சென்றபோது விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடும் என தகவல் வெளியாகியுள்ளது. விமான விபத்தில் சிக்கி காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.